Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Google AdSense உடைய ரிப்போர்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணாத இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க. Then இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. Then உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கன்ஃபார்மா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டெஃபினெட்லி முடிஞ்ச வரைக்கும் ரீப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா ரீப்ளே பண்ணாத அதாவது பண்ண முடியாத டைமில் கன்ஃபார்மாக பின் பண்ணி விடுங்க. டைம் இருந்தால் கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன். ஏன்னா சுற்றி வளைச்சி சொல்ல விரும்பல ஏதோ. ஸோ ஓகே நண்பா, நம்ம இன்றைக்கான ரிப்போர்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா AdSense ரிப்போர்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ டாலர்ஸ் கிடச்சிருக்கு, தென் எவ்வளோ ஆர்பிஎம் எல்லாம் டீட்டெயில் பார்த்துருவோம். தென் நமக்கு கடந்த 1 வீக்காக Google AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? ரீசன் என்னென்னா அதுக்கு முன்னாடி வீடியோட எல்லாத்துலையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன், யாருமே அவங்களுடைய ஒரிஜினல் AdSense உடைய ரிப்போர்ட் காட்ட மாட்டாங்க. பட் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டே டு டேட்டில் சம்டைம் நேற்றுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ண முடியல, கொஞ்சம் ஃபீவர்ன்றதால. அதனால் இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது நேற்றுக்கு வீடியோவில் இது இன்றைக்கான வீடியோ. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:06 ஆகுது. எப்போவுமே நான் நைட்டு தான் இந்த வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுவேன். ஏன்னா பகல் டைமில் எடுத்தோன்னா உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? இல்லை ப்ரோ உங்களுக்கு பகல்லே வேணும், ஒரு 10 o'clock அதேமாதிரி டைமில் எடுத்து போடுங்க ப்ரோ, அப்போ எப்படி இருக்குது AdSense ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கன்ஃபார்மாக இதுக்கு மேலே ஒரு 1 or 2 வீடியோஸ் நான் அதையும் எடுத்து காட்டுறேன். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ டாலர்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $4.42 கிடச்சிருக்குது. சரிங்களா? நல்லா அதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ டாலர் கிடச்சிருக்கு பார்ப்போமா. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் டுடே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.42 இருக்குது. அது இன்றைக்கி வந்தது. நேற்று பாருங்கள் 2.62 வந்திருக்கு. அதாவது நேற்று விட எனக்கு இன்றைக்கி $2 சேர்த்தே கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுதான் AdSense. ஓகேங்களா? அதாவது AdSenseன்னு சொல்கிறதோட வெப்சைட்டில் எனக்கு வரக்கூடிய இன்கம் இது தான். லாஸ்ட்டு 7 days பாருங்கள் $21.12 ஷோ பண்ணுது. பட் இந்த லாஸ்ட்டு 7 days $21 உண்மையிலே வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. அது சொல்கிறேன் நான் என்ன ரீசன் சொல்லிட்டு. எப்பயுமே நம்மளுடைய திஸ் மந்த்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஏர்னிங். இப்போது $22.98 எனக்கு இருக்கா. ஓகேங்களா? இது 1ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட்டு 30 daysக்குள்ளே இருக்கக்கூடிய அமௌண்ட் இதில் நமக்கு காட்டும். சரிங்களா? லாஸ்ட்டு 7 daysல நீங்கள் 0 ஆகிட்டா கூட நமக்கு அதில் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 7 days வச்சது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதிக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 24லேருந்து அந்த 30 daysக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டு கூட இதில் காட்டிகிட்டே தான் இருக்கும். இந்த லாஸ்ட்டு 7 daysல இருக்குது. அதனால் எப்பயுமே அதை பார்க்க வேண்டாம். திஸ் மந்த் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் பார்க்கணும். அதாவது நேற்றுக்கான டாலர், அதுக்கு இன்றைக்கான டாலர் எல்லாமே அதாவது டுடே டாலரில் இருக்குது 4.42 இருக்கு இல்லையா, இந்த 4.42 இந்த திஸ் மந்த்தில் இருக்குல்ல அதில் எப்பயுமே ஆட் ஆகிக்கிட்டே வந்துடும். சரிங்களா? இப்போது பேலன்ஸில் பாருங்கள் $137 இருக்குது. சம்டைம் எனக்கு இன்னொரு 5 daysக்குள்ளே அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய பிரான்ச்சுக்கு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக. வித்ரா ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்த 0 ஆகிடும். ஓகேங்களா? மறுபடியும் அந்த இடத்த $100 வந்தால் தான் நமக்கு மறுபடியும் வித்ரா பண்ணிக்க முடியும். ஃபைனல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 137.39 கிடச்சிருக்கு. அதன் இதில் நீங்கள் நல்லா யோசிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் $137 இருக்கு இல்லையா, இன்னொன்று யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் 10ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு வேலண்டில் ஆட் ஆகும். அதில் வர அமௌண்ட் இதில் சேர்ந்தாயிடுச்சுன்னு ஒரு $140 கிட்டத்தட்ட கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பேஜ் விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்கள்கிட்ட வழக்கமாக சொல்கிறதா நண்பா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு பிளாகர் சைடு ஆரம்பிங்க. பிளாகர் சைடு ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாத யூனிக்காக ஒரு டொமைன் வாங்கி செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எங்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு ஹோஸ்டிங்கர் இந்தமாரி ஒரு பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு டொமைன் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். நல்ல ஒரு நீச் போடுங்க, நல்ல ஒரு SEO கண்டென்ட் போடுங்க. தென் ஃப்யூச்சர் நோக்கி அப்டேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் யாரும் எழுதாத அளவுக்கு யூனிக்காக பண்ணுங்கள். அதைமாரி எழுதிருந்தால் கூட அதே கண்டென்ட் தான் உங்களுக்கு போடணும்னு ஆசை இருந்தால் கூட மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் காட்டுங்க. சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ பேஜ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1570. அதாவது நைட்டு 12:10 ஆரம்பித்து மறுபடியும் அதே 11:10, அதாவது அந்த ஆவரேஜாக 12 hours கம்ப்ளீட்டாக 24 hours கிட்டத்தட்ட
இந்த டைமிங் வந்துடும் நமக்கு சரிங்களா. அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1570 பேர் வந்து வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, பேஜ் வந்து கிடச்சிருக்கு. தென் அது ஆடு கிளிக் வந்து பாருங்கள் 104 இருக்குது. இப்போ நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ 100 கிளிக்கு எனக்கு $4 கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணணும் பாருங்கள். அப்போ இதுவே அந்த இடத்த நமக்கு வந்து ஒரு 15,000 வியூஸ் வந்து பேஜ் வியூ கிடச்சிதுன்னா நமக்கு எவ்வளோ டாலர்ஸ் கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி நல்லா நோட் பண்ணணும். இப்போ 1000க்கு $2 கணக்கு வச்சுக்கலாம். அப்போது 10,000 பேருக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நமக்கு $10 கிட்டத்தட்ட கிடைக்கும். அப்போ $10லேருந்து $15 கிட்ட கிடைக்கும் சரிங்களா. என்ன ப்ரோ அமௌண்ட் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் நண்பா. அதாவது எப்பயுமே நான் வந்து அதிகமாக சொல்லுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் மோஸ்ட்லி வந்து நான் அதிகமாக சொல்லி எல்லாரையும் அதாவது சொல்கிறது நம்மளுடைய கண்டென்ட்டை பொறுத்து தான் நமக்கு இன்கம் கிடைக்கும் எப்பயுமே. அதனால நான் வந்து எப்பயுமே அதிகமாக சொல்ல மாட்டேன், அப்ராக்சிமேட்லி ஒரு ஆவரேஜ் தான் எப்பயுமே சொல்லுவேன் சரிங்களா. அது இல்லாமல் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள் 2.81 இருக்குது. ஆனால் காத்தால வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clockலாம் 4 சம்டைம் இருந்தது. அதேமாதிரி சிபிசி பாருங்கள் 0.4 இருக்குது. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா சிபிசி ஏறி இருக்குது ஒன்று, காலையிலேருந்து இப்போ வரைக்குமே 0.3 தான் இருந்தது, பட் இப்போ ஏறி இருக்குது ஓகேங்களா. இப்போ அதேமாரி இம்ப்ரெஷன் பாருங்கள் 4840 பேருக்கு வந்து இம்ப்ரெஷன் போயிருக்கு. இம்ப்ரெஷன் என்னன்னு ஒன்றும் கிடையாது, நமக்கு எவ்வளோ பேர் இப்போ வெப்சைட்டை விசிட் பண்ணிவிட்டு எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 6.61% இருக்குது. 6 இது வந்து ஓகே தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நார்மலாக 10க்குள்ளே இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நீங்கள் தைரியமாக கண்டென்ட் எவ்வளோ வேணால் போஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸு சொல்ல போனால் இப்போ லாஸ்ட்டு 2 டேஸில் பாருங்கள் எனக்கு வெறும் $2 இந்தமாரி தான் கிடச்சிது. நான் என்ன பண்ணேன்னா பர்டிகுலராக அதாவது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 போஸ்ட் போடுவேன், எப்படியும் 4 போஸ்ட் போடுவேன். டைமிங் வந்து வேரியபிள் டைமில் போடுவேன். இப்போது மதியம் 1 o'clock போகிறேன்னா அடுத்து 1 hour கழித்து மறுபடியும் ஒன்று போடுவேன். இந்தமாரி 4 போஸ்ட்டு கம்பல்சரி போட்டுருவேன். பட் என்னன்னா இன்கமிங் சோர்ஸ் வர வர ரொம்ப கம்மியாகவே வந்துட்டு இருந்தது, $1.5 இந்தமாரி. என்ன பண்ணிட்டேன் 4 போஸ்ட்டு போகிறத கட் பண்ணிவிட்டு ஒரே போஸ்ட்டு போடுவேன். ஒரு போஸ்ட் போட்டுட்டு மொத்த டிராஃபிக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் கொடுப்பேன், அதர் போஸ்ட்டுக்கு போக விட மாட்டேன். அதாவது எனக்கு டைரக்ட் கிளிக்காக வந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வரதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே லிங்காக தான் கொடுப்பேன் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் இந்த எல்லாமே யூடியூப்லேருந்து வரக்கூடியது ஆர்கானிக் டிராஃபிக் தான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேவா. அதனால அப்படி கொடுக்கும்போது என்னன்னா செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கொடுத்தேன். பட் அதே போல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ணியிருக்கு, 4.42 கிடச்சிருக்கு. நான் ஏன்னா பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய இருக்கிறதால பல விதமான லிங்க்ஸ் வந்து கொடுப்பேன், அதாவது 1 or 3 லிங்க்ஸ் வந்து கொடுக்கறதால வேரியபிள் ஆகி வரும்போது எனக்கு ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து இன்க்ரீஸே ஆகலை, மேக்ஸிமம் 1 or 2 அந்த மாரி இருந்தது. பட்டு பரவாயில்ல, ஆக்சுவலி எனக்கு $4 எனக்கு இது பெரிய டாலர் தான். மோஸ்ட்லி ஒரு சிலர்லாம் வந்து ஒரு நாளைக்கு $10 $50 எடுப்பாங்க, பட் அந்த அளவுக்கு என்னால் முடியல. பட் இப்போதைக்கு $4 வந்துட்டுருக்கு சரிங்களா. உண்மையாக சொல்கிறேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு $1 வந்தால் கூட எனக்கு போதும் தான் சொல்வேன். அடுத்ததாக வந்து பாருங்கள், இப்போது எனக்கு நான் இன்றைக்கான ட்ரிக்ஸ் என்னென்னா இதுதான் நண்பா, ஒரே போஸ்ட்டு மொத்த டிராஃபிக்கு ஒரே லிங்க் கொடுங்க, வேறு வேறையே கொடுக்காதீங்க. அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு இன்கமிங் சோர்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், லிங்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு 10:50 சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன். நாளைக்கு பார்த்தா தான் தெரியும், ஏன்னா இதே $4.42 கிடைக்குதா இல்லை இதை விட ரொம்ப கம்மியாக, அதாவது வழக்கமாக எல்லாத்தையும் விட $2 கிட்டத்தட்ட கிடச்சிரும், அதை விட கம்மியாக கிடைக்குதா நமக்கு தெரியவே தெரியாது சரிங்களா. அது நாளைக்கான வீடியோவில் வாட்ச் பண்ணுங்கள் ரெகுலராக. தென் உங்களுக்கு இது போல் ரெகுலராக வீடியோஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து இது போல் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஒரு 1 month இது போல் AdSense வீடியோ தான் உங்களுக்கு வரும், ஏன்னா இது ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. கொஞ்சம் 1 month கழிச்சிட்டு உங்களுக்கு நம்ம சேனல் கண்டென்ட்டான சோலார் வீடியோஸ் தென் ஆம்பிளிஃபயர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிரும். பிகினர்ஸ்க்கு சொல்ல விரும்புறது என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஹோஸ்டிங் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு .com .in அதாவது பர்டிகுலராக ஒரு கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறதா தான் அந்த கண்ட்ரிக்கான டொமைன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா .in அந்தமாரி செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் யூஎஸ் கண்ட்ரி டார்கெட் பண்ணி என்னுடைய நீச்செல்லாம் போட போகிறேன், அதான் நீச்சுன்னா கண்டென்ட் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யூஎஸ் அந்தமாரி டொமைனில் வாங்குங்க. இல்லை ப்ரோ நான் பர்டிகுலராக என்னுடைய டொமைன் யூனிக்காக இருக்கணும் அந்தமாரினா .comல வாங்குங்க சரிங்களா. இல்லை அதாவது எனக்கு ஹை அத்தாரிட்டி டொமைன்ஸ் வேணும்னா அதுக்கும் இருக்குது. பட் நீங்கள் டொமைன் எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக வாங்குறீங்களோ அதுக்கு அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்து சேர்ந்து வரும் சரிங்களா. என்னுடைய சஜஷன் என்னென்னா ஒரு பர்டிகுலராக ஒரு கண்ட்ரி டார்கெட் பண்ணுறதா இருந்தால் அந்த கண்ட்ரியோட டொமைனில் வாங்குங்க. மோஸ்ட்லி இல்லைனா .com இந்தமாரி சஜஷன் பண்ணலாம் ஓகேவா.
தென் பிகினர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எது வந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ப்ரோ என்கிட்ட காசே ₹1 கூட கிடையாது, நான் அப்படி இருந்தால் வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம் தான். ஆக்சுவலி கூகுளோட இது அஃபிஷியலாக இருக்கக்கூடியது பிளாகர் சைடு ஒன்று இருக்குது. அதில் சப்டொமைன், அதாவது நீங்கள் எந்த டொமைன் செலக்ட் பண்ணாலும் கூட பிளாக் ஸ்பாட் சேர்ந்து வரும் சரிங்களா. அதுலேயும் ஒர்க் பண்ணலாம். பட்டு பிளாகர் சைடில் ரொம்பவே இன்கம் சோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது நண்பா. இதே 1000 பேஜுக்கு மேலே டிராஃபிக் கொடுத்தா அதில் $1 கிடைக்க மாட்டேங்குது. சம்டைம் $1 கிடைக்குதுன்னா ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஆட் லிமிட் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் பிளாகர் சைடில் வந்து ஒர்க் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்டொமைனாக வச்சுக்கோங்க, ஏதோ டவுன்லோட் லிங்க் கொடுக்குறதோ தென் வேறு ஏதாவது ஒரு யூசேஜுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் வேர்ட்பிரஸ் இந்தமாரி தனியாக ஒரு ஹோஸ்டிங்கர் வாங்கிட்டு வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ண கற்றுக்குங்க சரிங்களா. பிகினர்ஸ் வந்து ஒரு பிளாகில் ஒரு 10-20 போஸ்ட் போட்டு கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷனலாக இப்படி தான் போஸ்ட் போடணுமா அந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு கூட அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வேர்ட்பிரஸ் பக்கம் வரணும், எந்த ஒரு தப்பும் கிடையாது ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கான வீடியோ. சம்டைம் வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், 10 மினிட்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. எனிவே நண்பா, இது போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பின் பண்ணுங்கள். தென் இது நான் உங்களுக்கு காட்டுறது போல் AdSense ரிப்போர்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தென் நீங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், 2 குரூப் கொடுத்துருக்குறேன். தென் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ உங்களோட வெப்சைட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் என்னுடைய எல்லா சைட்டையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன், ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. எனிவே நண்பா, பாய்.